கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகம பெண்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் செய்த பெரிதான கிருபைக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் எந்த பெண்ணை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் மார்த்தாள். மார்த்தாளிடத்தில் என்ன அப்படி இருக்கிறது கற்றுக்கொள்ள என்று நாம் நினைக்க கூடும் இல்லைங்களா? மார்த்தாள் என்று சொன்னாலே இவ நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் வேறு காரியங்கள், உலக காரியத்தில் கவலைப்படுகிற ஒரு ஸ்திரீ என்றுதான் நம் மனதிற்கு வருவது உண்டு. ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக நாம் மார்த்தாளுடைய வாழ்க்கையில கூட நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறோம். மார்த்தாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் பிட்டர் அப்படின்றாங்க, இல்லை லேடி, இல்லை ப்ரொவோக்கிங், ஸ்ட்ராங் அப்படின்ற அநேக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய பிறப்பு, இவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா பெத்தானியா ஊர், அந்த ஊரில் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ மாடர்ன் டேல இதை இஸ்ரேல் நாடுன்னு நம்ம சொல்லலாம். இவங்க யாருடைய சகோதரின்னு பார்த்தீங்கன்னா மரியாள் மற்றும் லாசரு, அவங்களுடைய சகோதரி தான் இந்த மார்த்தாள். இவங்களை குறித்து வேதத்தில் 3 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 சம்பவங்களின் மூலமாக நம்ம மார்த்தாள் இடத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் சம்பவம் நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா லூக்கா 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இது எந்த சம்பவம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு விருந்து இருக்கிறது. அந்த விருந்துக்கு மார்த்தாள் சமையல் அறையில் அவங்க என்ன பண்றாங்க, சமைத்து கொண்டு இருக்கிறத அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்காகவும் இயேசுடைய சீஷர்களுக்காகவும் அவர்கள் அந்த விருந்தை ஆயத்தம் செய்கிறத பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோமானால் இயேசு கிறிஸ்து இவர்களோடு ரொம்ப நெருங்கிய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் போல இவங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து இருக்கிறத கூட நம்ம நன்றாக பார்க்கலாம். அப்போது இந்த சுருக்கமாக சொல்ல போனால் மார்த்தாள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆனால் மரியாள் ஒரு வேலையும் செய்யாத மாதிரி அவங்க சும்மா உட்காண்ட்ருக்கிறத பார்த்து மார்த்தாளுக்கு ரொம்ப என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆச்சு. அவங்களுக்கு அது பிடிக்கல, அவங்க மனதுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியல இல்லைங்களா? லூக்கா 10வது அதிகாரத்தில் 40வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது மார்த்தாள் எந்த மனநிலையில் இருந்திருந்தா இப்படி ஒரு வார்த்தையோ இல்லை இப்படி ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பா? கவனிப்போமா? ரொம்ப கோபமாக இல்லை ரொம்ப ஒரு ஆங்கரோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு அவ பேசுகிறத பார்க்குறோம். லூக்கா 10:40. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அப்போ இந்த வசனத்தில் 2 காரியத்தை பார்க்குறோம். இவ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கா. இவ என்ன பண்ணுறான், ஆண்டோட்ட சொல்கிறான், நான் இப்படி தனியாக வேலை செஞ்சிட்ருக்கேன், இந்த மரியாள் மட்டும் ஒரு வேலையும் செய்யலை, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்து இவ கேள்வி கேட்குறா. ராஜாதி ராஜன் அவர்கிட்ட மார்த்தாள் பேசுகிற விதத்தை பாருங்கள். கேட்கிறது மட்டும் அல்லாமல் கேள்வி மட்டும் கேட்கல, அடுத்து உடனே கட்டளையும் கொடுக்குறேன். என்ன சொல்கிறார்? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள், அவளை அனுப்பிச்சி விடுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்குற ஒரு மார்த்தாள் இங்கே நம்ம பார்க்கிறோம். இவள் பேசின விதத்தை பார்த்தால் ஏதோ ஆண்டவருக்கு அவள் மேலே அக்கறையே இல்லாத போலவோ, ஆண்டவர்கிட்ட இவ என்ன பண்ணுறா, ஒரு கட்டளையை சொல்லி இதை செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சில சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிதான் செய்கிறோம். நம்ம அவ்வளோ உலக காரியங்களை பார்த்து அவ்வளோ இரிட்டேட் ஆகிட்டு நம்ம இருக்கிறதுனால ஆண்டவர், உங்களுக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா, என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, எனக்கு இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் மார்த்தாளை போல நாமளும் நடந்து கொள்வது உண்டுதான். ஏன் இவள் இப்படி செய்தாள் என்றால் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, இப்பெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டு டூ லிஸ்ட் இல்லைங்களா, நாம் தினசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம ரொம்ப அதுக்குள்ளே பிணைந்து அதை செஞ்சு முடிச்சே ஆகணுன்ற ரொம்ப மனதில் காரியம் இருக்கிறதுனால தான் இவள் இப்படி பேசினாள் என்று நம்ம பார்க்குறோம். இதை தேவன் நன்றாக அறிந்திருந்தார். ஸோ தேவன் உடனே அவளை என்ன பண்ணல, அதட்டல, கோபமாக பதில் சொல்லவில்லை.
தேவன் அவளுடைய மனநிலையை அறிந்தவராய் இருந்ததுனால தேவன் அவளை பார்த்து மிகவும் அன்பாக ஒரு மனதுருக்கத்தோட, ஒரு கம்பேஷன், ஒரு கைண்ட்னஸோட ஆண்டவர் வந்து அவள்கிட்ட பேசுறத பார்க்கிறோம். என்ன சொல்றார் ஆண்டவர்? லூக்கா 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்போ ஆண்டவர் எப்படி பதில் சொல்றார்? ரொம்ப காமா, ரொம்ப ஒரு கம்பேஷனோட, மனதுருக்கத்துடன், நீ நிறைய காரியங்களை பற்றி நீ என்ன பண்ணுற, கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனால் மரியாள் அவள்கிட்ட எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த ஒரே ஒரு காரியம்தான்ட்டு ஆண்டவர் அவளுக்கு சொல்யூஷனும் அங்கே கொடுக்கறத பார்க்கிறோம். சரி, இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம் எங்கே மார்த்தால நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, லாசரு தன்னுடைய சகோதரன் வந்து மரித்து காணப்படும் அந்த சம்பவம் இல்லைங்களா? அப்போ இது எங்க பார்க்கிறோம்? வேதத்துல யோவான் 11வது அதிகாரத்துல இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ முதலில் வந்து லாசரு மரிப்பதற்கு முன்பாக பலவீனமாக இருக்கும்போது, சுகவீனமாக சிக்கா இருக்கும்போது செய்தி வந்து ஆண்டவர்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, அனுப்பி விடுறாங்க. அப்போ செய்தி போய் சேருது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, உடனடியாக வராமல் சற்று தாமதமாக வருகிறத நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். யோவான் 11:3வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு சுவாமி எப்போ வந்து வராங்க? 4 நாள் கழித்து, அதுவும் வந்து லாசரு மரித்து அந்த 4 நாட்கள் ஆன பிறகுதான் ஆண்டவர் அந்த இடத்திற்கு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் கவனிப்போமா? யோவான் 11:21-22. இப்போ ஏசாமி அங்க வராங்க. இப்ப மார்த்தாள் எப்படி செயல்படுகிறத வந்து நம்ம கவனிப்போம். 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்போ இந்த வசனத்தை பார்த்த உடனே எப்படி தோணுது? இவளுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் விசுவாசம் இல்லையா? ஆண்டவரே, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் என்ன ஆயிருக்க மாட்டாங்க, மரிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு விசுவாசத்துடன் இவ எதுவுமே யோசிக்கல. டக்குன்னு வந்து ஆண்டவரை பார்த்த உடனே இந்த வார்த்தைய சொல்றா. சரி, அடுத்த வசனம் இவ என்ன சொல்றா? 22வது வசனத்துல நம்ம கவனிக்கிறோம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சொல்றா, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா மறிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றா. ஆனா இப்போ என்ன சொல்றா? ஆனால் இப்பொழுதும் நீங்க வந்து தேவன்கிட்ட எதை கேட்டாலும் அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமா அருளை செய்வார், உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விசுவாசமும் அங்க மீண்டும் வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 2 விதமான காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒன்று என்ன பார்க்கிறோம்? இவ வந்து ஆண்டவரே நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவர் மறிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவதுல வந்து அவளுடைய விசுவாசம், ஆண்டவரே இப்போ கூட நீங்க தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது அருளை செய்வார் என்ற ஒரு நல்ல விசுவாசத்தை அவ வெளிப்படுத்துகிறத பார்த்தோம். சரி, இப்படிப்பட்ட விசுவாசம் பலன் கிடைத்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக பலன் கிடைத்தது. என்ன பலன் கிடைத்தது? அவளுடைய விசுவாசத்திற்கு 4 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பலனை தருகிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 11:25 என்ன சொல்லுகிறது? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற உன்னதமான அந்த வாக்குத்தத்தத்தை அவளை நோக்கி ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த மார்த்தாளுடைய இந்த 2 சம்பவங்கள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும், நாம் என்ன ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம சுருக்கமாக பார்க்க போனா, முதல் காரியம், நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும்? ஏன் தாழ்மையாக இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 3:23 மற்றும் 24 என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மார்த்தாள் வேலை செய்து கொண்டுதான் இருந்தால், ஆனால் ஒரு முறுமுறுப்பு,
அவள் வந்து யாருக்காக அதை செய்தால்? அவள் பேசின விதத்தில் அந்த மனத்தாழ்மை அங்கே வெளிப்படலாம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மனத்தாழ்மையாக இருப்போம். நம்ம செய்கிற வேலை எதாக இருந்தாலும் நம்ம மனுஷருக்கு என்று செய்யாமல் பலன் நமக்கு ஆண்டவர்கிட்ட வருகிறது என்று அறிந்து அவருக்காக மனப்பூர்வமாய் எந்த வேலை இருந்தாலும் நாம் ஆண்டவருக்காக அதை செய்வோம். இரண்டாவது காரியம் மார்த்தாள் செய்தது என்ன? அவள் வந்து ஒரு கம்பேரிசன் இல்லையா, தனக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் இடையில இருக்கிற அந்த வேலையை வந்து அவள் பிரித்து பார்த்தாள், ஒப்பிட்டு பார்த்தாள். அநேக நேரம் இந்த கம்பேரிசன் வரும்போது பிரச்சனைகள் வருகிறது உண்டு. நம் வாழ்க்கையில் அப்படி பிரச்சனைகள் வர வேண்டான்னு நினைச்சிங்கன்னா நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ், சின்ன சின்ன ஒப்பீட்டுகளை வந்து நம்ம குறைத்து கொள்ள வேண்டும், முழுமையமாக அகற்றி விட வேண்டும் என்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நம்ம இந்த பக்கம் இருக்கோம், அடுத்த பக்கத்தில் இருக்கிற நபரை நம்ம பார்த்துச்சே எவ்வளோ நல்லா இருக்காங்களே, இவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது, இது இருக்குது, அப்படி நம்ம வந்து அவங்களுடைய காரியங்களை பார்த்து நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு தெரியாது அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ நம்ம மற்றவங்களோட காரியங்களை என்ன பண்ண வேண்டாம், எந்த ஒரு ஒப்பீடும் செய்ய வேண்டாம். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 1:10, மனுஷரையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒருவேளை நம்ம வந்து மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட கம்பேரிசன் பண்ணி காரியங்களை நம்ம செய்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் சொல்றார் நம்ம என்ன இல்லை, கிறிஸ்துவின் ஊழியக்காரனாய் நாம் இருக்க முடியாது. மூன்றாவது காரியம் மார்த்தாளுடைய வாழ்க்கையில், மார்த்தா என்ன நினைச்சா, மரியாள் வந்து சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருக்கா, இளைப்பாரி கொண்டு இருக்கிறா, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, நான் மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இளைப்பாறுதல் என்பது சோம்பேறித்தனம் கிடையாது என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். மத்தேயு 11:28 என்ன சொல்லுகிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கலாங்க, நம்ம வந்து எல்லாருமே மார்த்தால போகிற ரொம்ப சுறுசுறுப்பாக நம்மளோட வேலைகளை தினசரி வாழ்க்கையில் செஞ்சு கொண்டு தான் இருக்கலாம். ஆண்டவர் நாம் வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறார், நம்ம நிறைய வந்து உற்பத்தி செய்யணும், பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்ன்ட்டு நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும் அவருடைய அந்த ஒரு ஐக்கியத்தை, ஃபெலோஷிப்பை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ இளைப்பாறுதல் என்றது சோம்பேறித்தனம் கிடையாது. அந்த இளைப்பாறுதல் யாரிடத்தில் கிடைக்கும் பொழுது? கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து கிடைக்கிற இளைப்பாறுதல் சோம்பேறித்தனம் கிடையாது. நான்காவது காரியம், ப்ரையாரிட்டைஸ். நாம் வந்து முன்னுரிமை, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். மார்த்தாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எதை முன்வைத்தால்? அந்த விருந்து இல்லையா, எல்லாரும் நல்லா சாப்பிடணும், எல்லாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது, வேலையை சீக்கிரமாக செய்யணும், நல்லது தான், உபசரிக்கிறது நல்லது தான், அதை காட்டிலும் மேன்மையானது இருக்கிறது, அதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். அப்போ நம் வாழ்க்கையில் ஸ்டார்ட் வித் ஹிம் ஃபர்ஸ்ட் இல்லையா, ஆண்டவரோட நம்ம முதலில் காரியங்களை ஆரம்பிப்போம், மற்ற காரியங்கள் தானாகவே தன்னுடைய இடங்களில் அது வந்து சேரும், ஆசீர்வாதமாக கூட இருக்கும். அடுத்த காரியம், சிலர் வந்து அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன? அடுத்தவங்களுடைய காரியங்களில் தலையிடாத, உன்னுடைய சொந்த வேலையை நீ கவனிச்சு கொண்டால் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ இங்கே மற்றவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்காம நான் என் தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்று காரியங்களை நாம் கவனித்தோமானால் நம்மளுடைய ரட்சிப்புக்கு அது சிறந்ததாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ நிச்சயமாக அதை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வேலை என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்தும் வேலையில் ஒரு நாள் முழுசு நம்ம எடுத்து இன்னைக்கு நான் செய்த காரியங்கள், பேசின காரியங்கள், சிந்தித்த காரியங்கள், கேட்ட காரியங்கள், பார்த்த காரியங்கள், யோசித்த காரியங்கள் ஆண்டவரை படுத்திய காரியங்களாக இருந்ததா என்று நாம் கேள்விக்குறி கேட்டோமானால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்துவார். அடுத்த 2 கடைசியான அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா,
நமக்கு எல்லா காரியங்கள் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான 2 லெசன்ஸ் நம்ம வந்து இவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். இவங்க 2 சம்பவத்திலையும் 2 பிரச்சனைகள் இருந்தது. முதல் சம்பவத்தில் வந்து தனியாக வேலை செய்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. 2வது சம்பவத்தில் தன்னுடைய சகோதரனை இழந்து தவிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பிரச்சனையும் மார்த்தாள் யாரிடம் கொண்டு சென்றால் நேரடியாக ஆண்டவரிடம் கொண்டு சென்றதை நாம் பார்க்கிறோம். அவ மனுஷன்ட்ட யார்கிட்டையுமே போல நேர ஆண்டவரை சந்திக்கிற ஆண்டவர்கிட்ட நேரடியாக அவள் தன்னுடைய பிரச்சனையை கொடுக்கிறவளாய் இருந்தால். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அநேக சூழ்நிலைகள் இருக்கலாம். அதை நாம் யாரிடம் கொண்டு செல்கிறோம்? மார்த்தாளை போல நேரடியாக இயேசு கிறிஸ்துவிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் அதற்கு ஒரு நல்ல தீர்வை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். 7வது காரியமாக, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறபடியே எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களோடு உங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கன்ட்டு வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக மார்த்தாள் செய்த இந்த நன்மையான காரியங்களை நம் வாழ்க்கையில் நாமும் பின்பற்றி தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு ஊழியத்தை நாம் செய்வோம். எப்பொழுதுமே மரியாள் ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆனால் மார்த்தாள் ஊழியம், இவள் செய்த அவளுடைய விசுவாசம், காட்டின விதம், ஆண்டவரிடம் பேசின காரியங்கள் எல்லாம் நினைவில் வைத்து தேவனிடத்தில் நம் நல் ஊழியக்காரர்களாகவும் நாம் திகழ தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.